ஆண்டவர் பெற்றோருமாய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதனை செய்ய முடியாத சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவருடைய செய்தியை மாத்திரம் இந்த காணொலியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசி தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக நாம் யாவரும் ஒரு விசை தலைகளை காட்டி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர், எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிரோடு எழுந்தவர் என் நேசகர், உம்மை தேடி என் ஆண்டவர் என்னோடு பேசுவார் என்கிற விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் எல்லாருக்கும் ஏற்ற உம்முடைய வார்த்தையை இந்த நேரத்தில் வெளிப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக நிறைவு செய்து அவர் பரலோகத்திற்கு ஏறி போன திருநாளை இந்த மாதம் மே 21 நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகையிலிருந்து 40வது நாளில் அவர் பரலோகத்திற்கு ஏறி போனதாக திருச்சபை நம்புகிறது. அந்த தருணத்திலே ஆண்டவர் தம்முடைய சீசர்களோடு சொன்ன அருமையான காரியம் மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த சூழலிலே சொன்னார் என்பதை நாம் ஆராய்வது இந்த கால சூழ்நிலைகளுக்கு மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது மனம் பதறின சீசர்கள் உண்டு. இந்த நிலைமை எனக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஓடி ஒளிந்து பதுங்கின சீசர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு தம்முடைய திருக்காட்சியெல்லாம் கொடுத்து நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை கொடுத்து அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உயிரோடு ஆண்டவரை கண்ட பொழுது அவர்களுடைய பயமெல்லாம் நீங்கினது, அவருடைய கவலையெல்லாம் நீங்கினது. மிகுந்த சந்தோஷம் அவர்கள் ஒவ்வொருவரையும் இறங்கினது. ஆனால் ஆண்டவர் 40வது நாளிலே நான் மீண்டும் பரலோகத்திற்கு செல்லப் போகிறேன் என்று சொல்லி சொன்ன உடனே அவருடைய மனம் எப்படியாக இருந்தது கொஞ்சம் யோசித்து பார். 40 நாட்கள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் கூட இருக்கிறார், அற்புதங்களும் செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த ஆண்டவரின் மூலமாக மறுவாழ்வு கிடைத்துவிட்டது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலிலே இப்பொழுது ஆண்டவர் நான் இந்த உலகத்திலே நீ இருக்க போவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறேன். அருமையானவர்கள், அவருடைய உள்ளம் அதிகப்படியான பயத்தினாலும் பதட்டத்தினாலும் நிறைந்து இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகங்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை தேற்றும்படியாக, அவருடைய உள்ளத்தை இன்னும் பக்குவப்படுத்தும்படியாக, அவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரின் அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்ப நான் பரலோகத்துக்கு போகிறேன், ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறேன். என்ன வாக்கு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நாடியும் செய்திக்கு தலைப்பாக நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம். நம் கூட இருக்கும் ஆண்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம் இயேசு. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர், நான் பரலோகத்துக்கு போனாலும் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவராக, என்னை சரீரபூர்வமாக நீங்கள் பார்க்காவிட்டாலும்
தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியின் மூலமாக அனுதினமும் நான் உங்களோடு கூட இருப்பேன். என்னை நீங்கள் காணவில்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். நான் இல்லை என்று சொல்லி நிலைக்க வேண்டாம். நான் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவராக, அதுவும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறேன் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தை ஆற்றுகிறார். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த பெயர் இல்லாமல் இப்பொழுதுள்ள நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிச்சயமாக இந்த உலகத்திலே இருக்க முடியாது. என்றால் அனைத்திற்கும் காரணமான மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் அவர் தானே. அப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதன் இந்த உலகத்திலே இல்லாவிட்டால் நிச்சயமாக அநேக கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்திலே இப்பொழுது புதிதாக வந்திருக்க முடியாது. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடித்து ஒரு பல்பை எரிய வைத்து காட்டினார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுவரை இருட்டில் இருந்த இந்த உலகம் புதிதான ஒரு வெளிச்சத்திற்குள்ளாக செல்ல போகிறது. அதுவரை அறிவியல் வளர்ச்சிகள் பல காணப்பட்டாலும் இனி பகலை போல இருளும் வெளியிடப் போகிறது, ஒளிரப் போகிறது என்கிற சந்தோஷம். எனவே இந்த அரிய கண்டுபிடிப்பினை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனை பாராட்டும்படியாக அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அவருடைய வீட்டிற்கு வந்தார்கள். வந்த நண்பர்கள் எல்லோரையும் அவர்களுடைய ஆய்வு கூடத்தில் மேல் மாடியிலே அமர வைத்து அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்டுபிடிப்புகள் எவ்விதமாக இந்த உலகத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறது, தான் என்ன நோக்கத்தோடு கண்டுபிடித்தேன் என்பதையெல்லாம் அவர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் சொன்னார், அந்த பல்பை எங்களுக்கு முன்பாக நீங்கள் எரிய வைத்து காண்பிப்பீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னார். தாமஸ் ஆல்வா எடிசன் உடனடியாக தன்னுடைய பணியாளை அழைத்து கீழே இறங்கி ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற ஒரு பல்பை எடுத்து விட்டு வரும்படியாக சொன்னார். அந்த பணியாளர் வேகமாக செல்லுகிறார். பல்பை எடுத்துவிட்டு மிக வேகமாக ஓடி வருகிறார். அவர் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே மாடிப்படியிலே அவருடைய கால்கள் சற்று தடுக்கிறது. கையில் இருந்த பல்பு கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. இதை பார்த்த உடனே தாமஸ் ஆல்வா எடிசனோடு கூட அவருடைய நண்பர்களும் மற்ற விஞ்ஞானிகளுடைய மனதும் அந்த பல்பை போல உடைந்து போய்விட்டது. ஐயோ, எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த ஒரு பல்பு, அதை இந்த பணியாளர் உடைத்து விட்டார். நாங்கள் எத்தனை ஆண்டு காலம் காத்திருந்த ஒரு வெளிச்சத்தை எங்களுடைய கண்கள் காண முடியாதபடி இந்த மனிதன் அதை உடைத்து போட்டு விட்டாங்க என்று சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டவர்களாக தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த முனைகிறார். அந்த தருணத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுகிறார், அந்த பணியாளர்களிடம் அதே போல பல்பு அந்த அறையிலே இன்னொரு ஓரத்திலே ஒன்று நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், இப்பொழுது அதை எடுத்துவிட்டு வா என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த பணியாளர் மீண்டும் எடுக்கப் போகிறார். இப்பொழுது அவருடைய நண்பர்கள் எல்லோரும் தாமஸ் ஆல்வா எடிசனை சற்று வித்தியாசமாய் பார்க்கிறார். அதில் ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணியாளர் தானே, பல ஆண்டுகளில் கடினப்பட்டு உழைத்த ஒரு பல்பை உடைத்து போட்டவன், மீண்டும் அந்த பல்பை எடுக்கும்படியாக அவனை அனுப்பியிருக்கிறீர்களே, இது முட்டாள்தனமான செயல் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னொருவர் சொல்லுகிறார், தகுதி இல்லாத அந்த மனிதனிடம் மீண்டும் ஏன் அதே பொறுப்பை கொடுக்கிறேன்? அவனுடைய தகுதி தான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தெரிந்துவிட்டதே, மீண்டும் அவனிடம் ஏன் அந்த பொறுப்பை கொடுக்கிறேன்? வேறு யாராவது அனுப்பி இருக்கலாம், ஏன் மீண்டும் அந்த மனிதனை அனுப்புகிறேன்? இதனாலே உங்களுக்கு எத்தனை நஷ்டம். உங்களுடைய அரிய கண்டுபிடிப்பு சிறந்து போய்விட்டால் மீண்டும் எவ்வளவு கடினப்பட்டதை உருவாக்க வேண்டும், எவ்வளவு நேர செலவு, எவ்வளவு பணச்செலவு, மீண்டும் அவரிடம் கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி அவரும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் புன்முறுவலோடு ஒரு காரியத்தை சொன்னார். அவர் சொன்னாரா, இப்ப எடுத்துட்டு போற பல்பை கூட அவன் உடைச்சார், அதையும் நான் மீண்டுமாக உருவாக்கி, ஆனால் நீ வேண்டாம், நீ அந்த பல்பை ஏன் உடைத்து விட்டாய் என்று சொல்லி அவனை கண்டித்து நான் இன்னொருவனை அனுப்பி இருந்தால் அவனுடைய பணியாளனுடைய உள்ளம் உடைந்து போய்விடும். உடைந்து போன பல்பை போன்ற இன்னொரு பல்பை என்னால் செய்துவிட முடியும்,
ஆனால் என்னுடைய பணியாளுடைய உள்ளம் உடைந்து போய்விட்டிருந்தால் நான் அதை எப்படி சரி செய்ய முடியும்? உங்களுக்கு என்னுடைய பணியாளன் உடைத்து போட்டது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பணியாளன் எத்தனை நாட்கள் இரவு தூக்கம் இல்லாமல் என்னோடு கூட இருந்து அந்த பல்பினால் உருவாக்குவதற்கு அவன் தன்னுடைய உறக்கத்தையும் தூக்கத்தையும் தன்னுடைய கடின உழைப்பையும் வெளிப்படுத்தினான் என்பதை நான் மட்டுமே அறிவேன். அவன் ஒரு கடின உழைப்பாளி எனக்கு நன்றாக தெரியும். ஏதோ ஒன்றிலே தவறி இந்த பல்பை உடைத்து போட்டு விட்டான். எனவே அவனுடைய மனது உடைந்து போய்விடக்கூடாது. நான் அதிலே மிக கவனம் உள்ளவனாக இருக்கேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஒரு உலக மனிதன் இன்னொரு மனிதனுடைய மனது உடைந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறார். ஒரு உலக மனிதனை எப்படி நினைப்பார் என்றால், உங்களையும் என்னையும் படைத்து உங்களையும் என்னையும் தம்முடைய திருரத்தத்தினாலேயே கழுவி சுத்திகரித்து அவருடைய ராஜ்யத்திற்கு சொல்லி அழைத்து அவருக்கு சொல்லி எல்லா நன்மைகளையும் எல்லா ஈவுகளையும் கொடுத்து நம்மை அனுதினமும் வளர்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பரமபிதா நம்மீது எத்தனை அதிகமாக கரிசனம் கொண்டவராக, எத்தனை அதிகமான அக்கறை உடையவராக, எத்தனை அதிகமான அன்புடையவராய் காணப்படுவார். நம்முடைய உள்ளம் உடைந்து போய்விடக்கூடாது. நம்முடைய தன்னம்பிக்கை விழுந்து போய்விடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் நின்று போய்விடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தொலைந்து போய்விடக்கூடாது. நம்முடைய மனது திட நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றிய விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் என்பதில் நம்மை படைத்த பரமபிதா, நம்மை மீட்ட நம்முடைய இரட்சகர் எவ்வளவு தீவிரமாய் இருப்பார். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் பரலோகத்திற்கு செல்லப்போய் என்று சொல்லி சொன்ன உடனே ஆண்டவருடைய சீசனுடைய உள்ளமும் கூட இதே போலத்தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் உணர்ந்த உடனே நான் சொல்லுகிறார், எப்பா, நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். எதுவரை? உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை. உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அநேக சம்பவங்களை பார்க்கும் பொழுது உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டதோ என்று சொல்லி நமக்கு தோன்றுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவுக்கு சொன்ன அநேக தீர்க்க தரிசன காரியங்கள் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொள்ளை நோய், அதை தொடர்ந்து அரசு அறிவித்திருக்கிற கட்டுப்பாடுகள் மனுக்குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எதிர்காலத்தை சிதைக்கக்கூடிய ஒன்றாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை அருளி செய்திருக்கிறார். ஆண்டவரை அறிந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருக்கென்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். எதுவரை? உலகத்தின் முடிவு வரையும். இந்த உலகத்தின் முடிவு வந்தால்தான் என்ன? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு முடிவு வந்தால்தான் என்ன? அருமையானவர்களே, ஆண்டவர் அவிதமான ஒரு விசுவாசத்தை நம்ம குடிக்கிறவராய் காணப்படுகிறார். மகனே, மகளே, நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்து மனம் பதற வேண்டாம், மனம் சோர்ந்து விட வேண்டாம், உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டுவிட வேண்டாம், உன்னுடைய விசுவாசத்தை நீ குலைத்து போட்டு விட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எதுவரை? முடிவு பரியந்தம் வரை. அருமையானவர்களே, அந்த ஆண்டவர் தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே உலகத்தின் முடிவுக்கு என்று சொல்லி சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் கடைசியாக 13ஆம் வசனத்தை சொல்லுகிறார். மத்தேயு 24ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீனும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும். நீனும் முடிவு பரியந்தம் உன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். நீயும் முடிவு பரியந்தம் உன்னுடைய விசுவாசத்திலே நீ உறுதியுடையவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்னும் நம்முடைய விசுவாசம் எப்படியாய் காணப்படுகிறது? ஐயோ, ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, ஐயோ ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் செல்ல முடியவில்லை என்று சொல்லி பதறுகிறேன். நம்ம இல்லாட்டு கூட ஆண்டவரை துதிப்பதற்கு ஏராளமான சேராபின்களும் சோராபின்களும் எப்பொழுதும் ஆலயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோமே. ஆண்டவர் எல்லா இடங்களிலும் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோமே. இந்த சோதனை காலத்தில் ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற கிருபைகள் எத்தனை என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம்.
அருமையானவர்களே, அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களோடு கூட இருக்கேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் சாதாரணவர் அல்ல. இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி இருக்கிறார், உலகத்தின் முடிவு வரைக்கும் உன்னோடு கூட இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அதே மத்திய 28ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி 18வது வசனத்திலே சொல்லி இருப்பதை நாம் காணலாம். அருமையானவர்களே, சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் அவர், அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உள்ள இந்த ஊரடங்கு நடைமுறைகளிலே அரசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஒருவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் அதை செய்கிறார். அதுக்கு மேற்பட்ட அதிகாரம் உடையவர் அதை மாற்றி போடுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எடுக்கிற நடைமுறைகள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏராளமான மாற்றங்கள். 28 நாள் தனிமைப்படுத்தல் 14 நாட்களாக மாறினது. நோயாளிக்கு 10 நாளில் டிஸ்சார்ஜ் கொடுத்துடுங்க, அந்த சோதனை செய்யாமல் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க என்று சொல்லி சொல்லக்கூடிய சூழலுக்கு மாற்றப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, ஒருவேளை அதிகாரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு மேலான அதிகாரம் உடையவர்கள் மாற்றிக்கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, வானத்தில் எனக்கு தான் அதிகாரம், பூமியிலும் எனக்கு தான் அதிகாரம் என்று சொல்லி அந்த ஆண்டவர் நம்மோடு அழகாக சொல்லியிருக்கிறார். முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன் சொல்லி சொன்ன ஆண்டவர் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி சொல்லுகிறது. என்றும் மாறாத அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மனுக்குலமாகிய நம்முடைய இருதயம், நம்முடைய மனமும் பல நேரங்களிலே மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றமடைந்தது நாம். வேதனையில் விலகி போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, ஆனால் வேதனையிலே நாம் விலகி போய் விடுகிறோம் ஆண்டவர். துன்பத்திலே நம்முடைய ஆண்டவர் தூரம் போகிறவர் அல்ல, துன்பத்திலே நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடுகிறோம். இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் அதுதான். இந்த வேதனையின் காலங்களிலே நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா, இல்ல ஆண்டவரை விட்டு விலகிவிட்டேன்? நான் ஆண்டவரை விட்டு தூரம் போய் இருக்கிறேனா, அல்லது ஆண்டவரோடு இன்னும் ஒன்றிணைக்கப்பட்டு இருக்கிறேன்? அருமையானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். இந்த தைரியத்தோடு இந்த உலகை எதிர்கொள்வோம். உலகத்திலே அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் கிடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மீது நாம் பாரத்தை வைத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் உலகம் இந்த நாளிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி இந்திய தேசம் இந்த கொள்ளை நோயிலிருந்து எப்படி தன்னுடைய ஜனங்களை காப்பது என்று சொல்லி அநேக திட்டங்களை வகுத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தை முன்னேற்றி விட வேண்டும், நாட்டிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார். ஆண்டவர், நீர் அவருடைய யோசனைகள் அல்ல, உம்முடைய யோசனைகளை அவர்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியான காரியங்களை நீர் முன்னெடுத்து செல்கிறார். உம்முடைய விசுவாசிகளாக உம்முடைய திருரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் உமக்குள்ளே பலன் கொள்ளும்படியாக, உம்முடைய விசுவாசத்தை இன்னும் மேற்கொள்ளும்படியாக எங்களிலே காணப்படுகிற விசுவாசங்கள் எல்லாம் நீக்கப்படாதீர்களாக என்றால் இது உலகத்தின் முடிவு அல்ல. இன்னும் அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள் இன்னும் உண்டு, அநேக உலகங்கள் இன்னும் உண்டு. ஆனாலும் முடிவடைந்த நிலை பெற்றவர்களாக, முடிவந்த நிலை இருந்து நாங்கள் உம்முடைய மகிமையை, உம்முடைய நித்திய வாழ்வை சுதரித்துக் கொள்ள புரியுமப்பா. இந்த நாளில் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, என்னுடைய ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் நான் முன்னேற முடியவில்லை என்று சொல்லி மனம் கலங்கிக் கொண்டே இருக்கிறவர்களுக்காக, இந்த கொள்ளை நோயினாலே எனக்கு இருந்த வேலை போய்விட்டது, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்களுக்காக, என்னுடைய உறவுகள் எல்லாம் இன்னொரு ஊரிலே மாட்டிக் கொண்டார்கள், அவருடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி தன்னுடைய உறவுகளுக்காக கலங்குகிறவர்களுக்காக நம்முடைய சமூகத்தை பிரார்த்திக்க ஆண்டவர் எல்லாருக்கும் இறக்கப்பாரா, எல்லோரோடும் கூட இருக்கு என்று சொல்லி சொன்ன ஆண்டவர், எல்லோரும் கூட இருக்கிற ஆண்டவராக அவர் நம்மை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய ஐக்கியம் எப்போதைக்கு இருப்பதாக.